ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இதயத்திற்குள் அன்னையை கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். அனைத்து சகஜ யோகிகளின் இதயங்களிலும் வசிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றி விடுகிறீர்கள். எங்களுக்குள் வலிமையை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் நாங்கள் யார் என்பதை உணர்த்தியதோடு தங்களை யார் என்பதையும் உணர்த்தியிருக்கிறது. அந்த அன்பு தத்துவத்தை உணரும் நாங்கள் இவ்வுலகில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव सा
श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய அசுர சக்திகளை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அந்த அன்பின் ஒளியை உணரும் நாங்கள், அதன் மூலம் நாங்கள் யார் என்பதும் எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு அதை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள்தான் செய்கின்றோம் என்ற அகங்காரத்தின் மாயையானது, அதன் பிம்பமானது எங்களுக்குள் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை மறைக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அந்த அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாவீர். விராட்டாங்கனாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் விராட்டாவின் பகுதிக்குள் இணைந்திருக்க தயவு செய்து எங்களை சமநிலையில் நிலைநிறுத்தி நாங்கள் ஆனந்த உணர்வும் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டுடனும் இறைவனின் ராஜ்யத்தில் இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவீர்.
சிவ பார்வதியின் மைந்தரான ஸ்ரீ கணேசரை நாங்கள் வணங்குகிறோம். ஸ்ரீ கணேசா, தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களை தரிசனம் செய்யும் பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வானது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும், கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றுகிறது. எங்களுக்குள் பூரண பிரம்மமாக இருக்கும் தாங்கள் எங்களின் தூய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறீர்கள். எங்களை காப்பவரான தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களிலும் இருப்பவர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் எவ்வித பாசாங்குத்தனமும் இல்லாத நிலையில் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நமது இதே தியான நிலையில் நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். अथर्वशीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो
जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தாங்களே எங்களின் அறிவாவீர். தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். தாங்களே சர்வம் ஆவீர். தாங்களே தான் மனம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, அனைத்து பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரினத்திலும் தங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, தங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாயே, எங்களது அனைத்து பிரார்த்தனைகளிலும் எவ்விதமான மாயைகளுக்குரிய ஈர்ப்புகள் இல்லாமல் முழுமையோடு கலந்த நிலையில் எங்களின் பிரார்த்தனைகளை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் எங்களின் கவனத்தை எங்களின் ஆத்மாவின் மீது நிலைநிறுத்தி அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. எங்களுக்குள் முழுமையான திருப்தியை தருகின்ற தாங்கள் தங்களிடத்தில் யார் சரணடைகிறார்களோ அவர்களை தாங்கள் பாதுகாக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் சகஜ யோகிகளாக இருக்கும் நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்றிருக்கிறோம். அதை எந்த நிலையிலும் நாங்கள் குறைத்து கொள்ளாமல் இருக்க எங்களின் அனைத்து செயல்களிலும் உண்மை மட்டுமே நிறைந்திருக்கவும் நாங்கள் அதில் வலிமையுடையவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கு அருள் புரிந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தயவு செய்து எங்களை மாயைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்களம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். எங்களை நாங்கள் மன்னிக்கும் பொழுது தங்களின் அருளாசி மட்டுமே காரணமாக இருக்க வேண்டும் அம்மா. எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் வசிப்பவரான தாங்கள் மகாமாயா. தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது பரிசுத்த ஆத்மாவாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் அம்மா. தாய், எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலைப்பாற்றை நிலைநிறுத்துவதோடு தூய்மையான தெய்வீக ஞானத்தின் மூலமாக
குரு தத்துவத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்தி எங்களின் ஆத்மாவை கண்டு ஆனந்தப்படுவதற்கான நிலைப்பாட்டை தந்த எங்களின் தாயான தங்களிடத்தில் நாங்கள் பரிபூரணமாக சரணடைகிறோம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்திடம் உள்ளார்ந்த நிலையில் சரணடைகின்றோம். கூட்டுத்திறனிடமும் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களிடமும் உள்ளார்ந்த நிலையில் நாங்கள் சரணடைகின்றோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகள் அகற்றப்பட்ட நிலையில் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வுக்கு நாங்கள் சரணடைகின்றோம். தாயே, ஆதிசக்தியான தங்களிடத்தில் சரணடைகின்றோம். மந்திரம் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ புத்த தேவா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ புத்த தேவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து குழப்பங்களையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு படைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியின் அர்த்தத்தை எங்களுக்குள் வெளிப்படுத்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நம்முடைய கவனம் மெதுவாக சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நமக்குள் வருகின்ற உணர்கின்ற அந்த நுண்ணதிர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் உணரலாம், கவனிக்கலாம். நமது 2 கைகளிலும் விரல் நுனிகளிலும் சகஸ்ராராவிலும் நுண்ணதிர்வுகளானது சமநிலையில் இருக்க வேண்டும். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும் பொழுது
தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் பரிபூரணமாக உணர்கிறோம். தாயே, கடவுளின் உண்மையான இருப்பை எங்களுக்குள் வெளிப்படுத்தியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் நிர்விச்சார நிலையில் எப்பொழுதுமே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் மாயையின் திரைகளை நீக்கிவிட்டு நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்குள் இருந்து வெளிப்படுத்தியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தூய்மையான விருப்பத்துடன் நாங்கள் இதயபூர்வமாக தங்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் தியானத்தினுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நமது தியான நிலையில் சில நொடிகள் இவ்வாறு இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1992 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். It's important because Sadashiva, the God Almighty, who is one, is expressed on your heart as Spirit, the Shiva. We have to understand that so many people came on this earth at different times in different countries, and they talk to different people about righteousness, that is dharma, about how to elevate yourself, and all of them have said that you have to be reborn. That is, you have to become the Spirit. They have all said the same thing because they knew without the attention is filled with the light of the Spirit, you will not be able to understand spirituality. You have the Spirit within you,
which is all the time in a witness state. Why all the religions have failed? Because they did not get their self-realization. They did not become the spirit. So there's a tremendous difference between you and all others who profess some religion. It looks as if they're hypocrites. They intellectualize it, as you know. They explain it very well. But you can see very clearly that they haven't absorbed spirituality. That absorption was impossible without self-realization. This everybody felt. Buddha went to this limit and Mahavira both to say that forget about God. Forget about God Almighty. You just get your self-realization. So they are called as atheists and Niriksharvadi. They don't believe in Ishvara. But they felt that the way people are just talking about God Almighty and what the books have said. These books also speak of righteousness, except in some books there has been some sort of interference. But most of them speak of spirituality and what you have to achieve. What is the purpose of religion? All that is spoken very well, written very well. They'll tell you, you have to be this, you have to be that. This is not good, that is not good. So even the first step where the dharma has to be established was not established. Where people are not supposed to cheat each other. There has to be justice. There has to be collectivity. There has to be love and understanding. No jealousies, no hypocrisy. Where it's a different race, a different community, we can call it a different civilization is to be created. Everybody claims that they are the chosen ones, but they are just the same. There's a tremendous achievement of Sahajogis that they have achieved a state of spirit. So now you can absorb dharma without any difficulties, without any difficulty. You would not like to cheat anyone. You would not like to kill anyone. You would not like to be violent with anyone. You will stick on to the truth. The truth, very few people can stick on to the truth. Then you are not people who are going to rob others. You have no intention at all. It doesn't come into your mind that you are tempted to take away things from others. First of all, which is the most important thing, that you have a rapport with God Almighty. That you are, in a way, in awe about God. There is awe, not, I would say, fear, because fear is all dispelled. There's no more fear for you. But you have awe for God, that is God Almighty. You won't cheat people, you won't cheat Sahajoga for money. You won't fight for power or for something that is material. All your attention will be towards the expansion
of your awareness in the light of the Spirit. This is the vision of your mother. Because Shiva is just a witness. Sadashiva is just witnessing all this play. He doesn't have any visions about it. But now he must have lots of hopes after seeing the kind of people that are created out of Sahaja. Very unique, very beautiful, wonderful angel-like people have been created. Now only problem is that you have to keep to your angelic foundations. But I find that sometimes it happens, doesn't matter, that you fall and falter. Again you rise into your awareness and try to locate the new dimensions that are available to you, that you can find out. All this is possible because now you belong really to the chosen one's race. You must know also that you are very special people. It is not realized sometimes by Sahajogis. They have no self-esteem as to what they have got. Once you have self-esteem, you will have the wisdom to understand what is your role in this lifetime. This self-esteem is only possible if you see other people who are lost in the mire of nonsense. Now you are a special community, I said. You are the one who are going to create that great community. Now whatever are the dharma's points, or we can say dharma's aspects, you can imbibe them sahaj. Sahaj has a very special meaning, spontaneously. You do not have to exert. You do not have to go into a penance or work it out. In a sahaj way you can do it. Sahaj also means easy. You can have it in your heart, all these qualities without any difficulty whatsoever. It's the easiest thing for you to be righteous than to be otherwise. It's easier for you to be honest than to be otherwise. So this speciality that you have got is the vision of all the saints, of all the prophets, of all the seers, of all the incarnations, is you. There are lectures and lectures people give, you must do like this, you must do that. They think that by educating people into these principles, people will be all right. They cannot. If you try to educate them, it will go as an ego into their heads. Because you get educated only through your ego. It's not sahaj. It's not sahaj sustenance, sahaja dharana. It is something that is put onto you from outside. But for you it is very easy that you can imbibe all the aspects of dharma very easily. Don't have to do anything. You will not just do it. I have known people who used to take drugs, who used to abuse people, beat. There's one fellow, he said he used to carry a revolver always with him. He's become such a quiet, silent, beautiful person. That unbelievable, but his wife tells me that he was like this. So now you are that special people. And those
people who have not got their realization cannot get to dharma easily. Then the second point, which is very easy for you, is to love another person, to care for another person. It's very easy. You would love to do that. You would love to care for people who are Sahaja-yogis, also who are non-Sahaja-yogis. Sahaja-yoga is quite flexible. If you see somebody who is a non-Sahaja-yogi and also suffering, you would immediately jump to see that that person gets help from him. I've seen people in Sahaja-yoga, very interesting they are. One gentleman came to me and said, "Mother, I have no money. I want to go and do some work for Sahaja-yoga, but I have no money. Even I have no money for the household." I said, "All right, that's very good. You come tomorrow, I'll give you the money." Next day he never came. I said, "What's the matter?" He said, "There was somebody sitting with you that time when I was talking to you, if you remember." I said, "I don't remember so clearly." "All right, I also don't know him." As soon as I went out, he said, "How much money do you want?" I told him, "At least this much." Immediately he took out the money and gave it to me. So who haven't got something in Sahaja-yoga, who hasn't got money, immediately we run to help that person. Like, you will be amazed that there are these 6 countries like Romania, Bulgaria, Russia, Poland, Czechoslovakia. All these countries, even Hungary, have been helped by one country or other. Even the East Asian countries are helped by Australians. I never told them, I never asked them. I never said that you have to help. They just came forward that, "Mother, somehow we have to help them. We'll arrange. We'll get to them. We'll manage this. We'll do that." It's very surprising how they could just think of helping those countries. Then they made tickets for them. They brought them to India. They looked after. Russians came to India, were looked after. Everybody was so full of compassion and love, but without feeling they have done anything, without feeling in any way that they have done any obligation to someone. Nobody expected them to thank them and write letters of thanks or anything. Whatever is done is finished now. Nobody ever asked how much money was given, how much was spent, how much we had to give, nothing of the kind. At that spur of the moment, everybody come forward, they gave the money, and the thing worked out. It's very surprising. For example, France. France is looking after Romania. I didn't know they had done so much of work in Romania. I reached Hungary and suddenly I find 125 Romanians there. So my heart was really filled with such joy. I said, "How are you here? French have arranged everything for us, Mother." "Really?" There were no French people there, no one from France. And Romanians were singing so well that the Indians felt that, "Oh, wow, what is this? A new group has started." All of them. And they never used books. Without using the books, they were singing, these Romanians. So I said, "Where are you going to stay in the night?" "We'll stay in a garden, Mother, it's all right." But I said, "How?" "We'll stay there, doesn't matter." How secretly they helped. If I had not asked them, I would not have known how they have come.
So this, to help the people who do not have, we can call them sort of we can say those who are poorer than us. I've seen also people how individually they look after others and bring things for their friends, presents, and beautiful things, just for their own satisfaction, not to oblige anyone or to later on say, oh, I brought this sari for you, nothing, just to see that sari on another surgery. It's such a beautiful thing. Imagine these countries like England, France, Spain, Italy, Switzerland, very aggressive people. When they went out not to help anyone, but to establish their empire, or to destroy people, or to convert them, or do all kinds of things in the name of religion, in the name of God. But when you go to other countries, you just want to help. Give them all the help that is needed. I'm myself amazed how it works out so spontaneous in your heart that you should do this and you should work it out. This transformation that has taken place within you has brought out all the beauty of your heart, of your compassion, of your love. And you want to give security to others without expecting anything, without demanding anything. And you all enjoy it, doing that. Living in a simple place like this, under a tent, sitting, listening to me. You don't want any comfort. Just seek the comfort of your spirit and enjoy the whole place, the nature. Gradually, I've seen also Sahajogis are becoming extremely conscious of the ecological problem all over the world. They have started using things which are natural, which are artistic. It's something so surprising that suddenly they have taken to artistic things. I know of a gentleman who had arms, ammunitions in his house, or everything like that. But now he has beautiful things. Of course, the arms and ammunition are on one side, but such beautiful artistic things he has collected. So I said, how did you get this? See, Mother, I was thinking that you'd like to see them and you'll feel happy. So I have bought for you to see. And if you want, you can take anything. I said, I don't want anything. You can keep it to yourself. So this generosity, we call it Audarya, is a sign of an incarnation. But this generosity is among my own children now. They're extremely generous, and they enjoy giving things to others than in keeping things to themselves. It has happened not only in Australia, it has happened all over the world. If you see the Sahajogis, how they are sacrificing their time, their money, and everything to spread Sahaja, to help others, and to accommodate all kinds of things, all kinds of people within themselves. Such wisdom, such collective wisdom is there. We don't have to take any consensus. We don't have to say that you all must say this, or what is your opinion, will you vote for it? Everyone votes for the same. If somebody says, all right, we have to give some help to, say, Bulgaria, in Italy. Immediately all the Italians brought out their ornaments, everything that, Mother, how much should we say? I said, it's your lookout. And the Bulgarians are surprised also.
that what have we done for these Italians that they should come down all the way to help us out with money, every kind of thing. So this compassion, this love, this feeling of oneness, as if they are part and parcel of us. We are not separate. For Russia, you'll be surprised that they sent a television from America. Now, America had nothing to do with Russia. But must be the spirit of Sri Krishna trying to help the spirit of right Agya. Must be. Such enthusiasm about Russia is unbelievable. They came in the buses, they came in the trains, they went all the way to all these places, to far-fetched places. And they have achieved tremendous results. It's not only in Europe, they're working it out around their own cities, but all the way they are working in Turkey, they are working in Nepal, and now somebody has gone to Japan. He is actually not a Japanese. He is from Rio. And he has gone to Japan. He is a physicist. But he is using some sort of a pantomime show on the streets to attract the people and telling them about Sahaj Yoga. He telephoned to me 3-4 times, Mother, you have been to Australia so many times. Why don't you come to Japan this time? I said, all right, next time I will definitely come to Japan. I promised him. But this time I'm already programmed, you see, by Sahaj Yogis. So I can't help it. They have fixed me up everywhere. And I don't mind because it's so Sahaj. To me it comes Sahaj. Many people ask me whether you're traveling so much, this thing, everything. I never think about it. Also, the collectivity you have now is tremendous. It's not only in Australia you have the collectivity. But the other day I telephoned to someone in India and told them, I'm buying an ashram in Brisbane. They said, Mother, it's a very great thing. We're very happy. Now, for an Indian, what is there to be happy if we buy an ashram in Brisbane? So overjoyed about it. To them, Brisbane is the same as Bombay or Delhi. The heart has become so large because Shiva is shining there, the spirit is shining. It has become such a large heart that it encompasses the whole universe, I think, the way people look at it. That's why you all have become universal people. You don't only read about Vishwanirmal Dharma. You don't only know about it through your mind. You don't only try to follow it, but you have imbibed it within yourself. Which is so Sahaj, which you are not aware of it. How in a Sahaj way it has come to you. Now you know Australia was full of racialism once upon a time. Nobody was allowed to come in here. Might be 50 years back or so. But today in Australia, what a change it is. Though they talked of Christianity and all those things, but they didn't think what Christ has said. They were just the opposite of what Christianity should be. Islam is the same. Islam talks of very great things. But it has to be confessed that the Muslims have nothing to do with Islam. It is absolutely from outside, if you see Christianity, you have a very, very funny idea about it.
If you ask any Hindu gentleman about Christianity, they will say they are the worst possible people. Very cunning, very aggressive, and it takes them no time to kill each other. Imagine, disciples of Christ. But if you ask a Christian about a Muslim, he will tell you, oh, these Muslims are the most quarrelsome, dirtiest people ever born. Fundamentalist. They are all fundamentalist. Whether it's a Hindu, Christian, Muslim, anyone. They are fundamentalist because they are reading one book. And that too just reading. The book also doesn't go. If the book goes inside, they will realize that all these books are telling the same thing under different names. That's all. But that universal thing you have got, thanks to your spirit that was there, quite intact, and which has started shining with it. So we have now a new community, a new civilization of people who are extremely honest to themselves, honest to each other. They are extremely righteous and good people. They are absolutely non-violent, absolutely law-abiding, very loving, affectionate, at the same time extremely constructive, and at the same time very intelligent. They understand Sahaja Yoga. It's such a subtle subject. Sahaja Yoga is such a subtle subject because, everybody has failed to make people understand anything about truth. It's an impossible situation. But this was the trick, your spirit. Once your spirit is enlightened, it goes into your head without any difficulties, absolutely Sahaj. We don't know how difficult is this subject of Sahaja Yoga. It is such a fulfillment for the desire of the divine that your divinity is now expressible. When you are collective, you are more enjoying each other. You enjoy collective life. Individualism is against the spirit of the whole. But we have our own varieties. The way you live in other countries, in other atmospheres, with other traditions, that's how you are living. But among ourselves, we have the same faith. The faith which is enlightened, which is not blind faith, enlightened faith. Firstly, that you are realized souls. Secondly, that there is an all-pervading power. We have the same type of worship. Whether it is Christ, whether it is Muhammad Sahib, or whether it is Shiva. We all worship it the same way. We do not have a sort of a difference of opinion on that.
அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களின் ஆத்மாவை உணர வைத்தமைக்கும் தர்மத்தின் நிலைப்பாட்டை எங்களுக்குள் நிலை நிறுத்தியமைக்கும் அதை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கு அருளாசி வழங்கியமைக்கும் எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.